செல்வங்களே! நான் கனிமொழி. நாம் முந்தைய அமர்வில் கணம் பற்றி அறிந்தோம். இந்த அமர்வில் இயற்கணிதத்தில் சில முக்கியமான தலைப்பை கற்றுக்கொள்வோம். தலைப்புக்கு செல்வதற்கு முன் சில விஷயங்களை பற்றி விவாதிப்போம். மாணவர்களே, இயற்கணிதம் என்றால் என்ன தெரியுமா? இயற்கணிதம் எண்களின் அடுத்த நிலையாக ஒரு சிந்தனையாக இருக்கலாம். இயற்கணிதம் அறியப்படாதவற்றை தீர்மானிக்கும் அறிவியல் என்றும், தெரியாதவற்றையும் கண்டறிதல் என்றும் அறியப்படுகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வுக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நேரியல், இருபடி மற்றும் கன பல்லுறுப்புக்கோவை பற்றி. ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையை தீர்க்க வரைபடங்களை பயன்படுத்தி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்களை கண்டறிய, பல்வேறு வகையான பல்லுறுப்புக்கோவைகளுக்கான பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கையை கண்டறிய. முக்கிய வார்த்தைகள்: பல்லுறுப்புக்கோவை, நேரியல் பல்லுறுப்புக்கோவை, இருபடி பல்லுறுப்புக்கோவை, கன பல்லுறுப்புக்கோவை. வரைபடங்கள், புள்ளிகள், பூஜ்ஜியங்கள். நினைவு கூர்வோம். பல்லுறுப்புக்கோவைகளை பற்றிய சில முக்கியமான விஷயங்களை நினைவு கூர்வோம். மாணவர்களே, பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன தெரியுமா? ஒரு பல்லுறுப்புக்கோவை என்பது கூட்டல், கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற கணித செயல்பாடுகளுடன் இணைந்து மாறிகள், மாறிலிகள் மற்றும் அடுக்குகளை உள்ளடக்கிய ஒரு வெளிப்பாடு ஆகும். பல்லுறுப்புக்கோவையின் நிலையான வடிவம் ஏ கீழ் இலக்க எண் எக்ஸ் மேலிலக்க எண் கூட்டல் ஏ கீழ் இலக்க எண் கழித்தல் 1 எக்ஸ் மேலிலக்க எண் கழித்தல் 1 கூட்டல் ஏ கீழ் இலக்க எண் கழித்தல் 2 எக்ஸ் மேலிலக்க எண் கழித்தல் 2 கூட்டல் தொடர்புள்ளிகள் கூட்டல் ஏ கீழ் இலக்க 1 எக்ஸ் கூட்டல் ஏ கீழ் இலக்கம் 0 ஏ கீழ் இலக்க எண் ஏ கீழ் இலக்க எண் கழித்தல் 1 ஏ கீழ் இலக்க எண் கழித்தல் 2 தொடர்புள்ளிகள் ஏ கீழ் இலக்கம் 1 ஏ கீழ் இலக்கம் 0 என்பது வெவ்வேறு அடுக்குகளுடன் எக்ஸின் மாறிகளின் குணகங்கள் ஆகும். எடுத்துக்காட்டாக, பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டில் 2x மேலிலக்கம் 6 கூட்டல் 50x மேலிலக்க 4 கூட்டல் 3x மேலிலக்க 2 கூட்டல் 60x கூட்டல் 3 அளவு 6 ஆகும். நாம் ஏற்கனவே அறிந்த தலைப்புகளை நினைவு கூர்ந்தோம். இப்போது நாம் நேரியல், இருபடி, கன பல்லுறுப்புக்கோவைகள், வரைபடங்கள் மற்றும் பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை கண்டுபிடிப்போம். நேரியல் பல்லுறுப்புக்கோவை என்றால் என்ன? பட்டம் 1 கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவை நேரியல் பல்லுறுப்புக்கோவை எனப்படும். உதாரணமாக, 2x கூட்டல் 4, 3 கீழ்க்கோடு 2y கூட்டல் 5, வர்க்கமூலம் 5z கூட்டல் 67 அனைத்தும் நேரியல் பல்லுறுப்புக்கோவைகளாகும். எனவே, நீங்கள் சமன்பாடுகளை கவனித்தால் எல்லா நிகழ்வுகளிலும் மாறியின் சக்தி 1 ஆகும். மேலும் 1 என்பது மாறியின் மிக உயர்ந்த சக்தியாகும். இது பல்லுறுப்புக்கோவையின் பட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இப்போது இருபடி பல்லுறுப்புக்கோவை பற்றி அறிந்து கொள்வோம். இருபடி பல்லுறுப்புக்கோவை. பட்டம் 2
கொண்ட பல்லுறுப்புக்கோவை இருபடி பல்லுறுப்புக்கோவை எனப்படும். உதாரணமாக, 8x மேலிலக்க 2 கூட்டல் 9x கழித்தல் 1 வர்க்கமூலம் 7u மேலிலக்க 2 கழித்தல் 2u கூட்டல் 5 3 கீழ்க்கோடு 4 y மேலிலக்க 2 கூட்டல் 2 கழித்தல் 4 x மேலிலக்க 2 ஆகியவை இருபடி பல்லுறுப்புக்கோவைகள் ஆகும். மாணவர்களே, கன பல்லுறுப்புக்கோவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? பட்டம் 3 கொண்ட பல்லுறுப்புக்கோவை கன பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படுகிறது. கன பல்லுறுப்புக்கோவையின் பொது வடிவம் a x மேலிலக்க 3 கூட்டல் b x மேலிலக்க 2 கூட்டல் c x கூட்டல் d. இதில் a b c d என்பது உண்மையான எண்கள் மற்றும் சமநிலை 0. எனவே நாம் 3 வெவ்வேறு வகையான பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி அறிந்து கொண்டோம். பின்னர் 3ஐ விட அதிகமாக இருக்கும் பல்லுறுப்புக்கோவைகளை காண்போம். அவை பொதுவாகவே பல்லுறுப்புக்கோவை என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது நாம் ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியத்தை பற்றி அறிந்து கொள்வோம். ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியம். ஒரு உண்மையான எண் m என்பது ஒரு பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியமாக p அடைப்புக்குறிக்குள் x இருந்தால் p அடைப்புக்குறிக்குள் m ஈடு 0. p அடைப்புக்குறிக்குள் x இன் மதிப்பு x ஈடு m. m பூஜ்ஜியமாக இருந்தால் p அடைப்புக்குறிக்குள் m ஈடு 0 என்றும் அழைக்கப்படுகிறது. உதாரணமாக, p அடைப்புக்குறிக்குள் x ஈடு கழித்தல் x மேலிலக்க 2 கழித்தல் 2x கூட்டல் 8 என்றால் நாம் x ஈடு 1 போட்டால் p x p அடைப்புக்குறிக்குள் 1 ஈடு கழித்தல் 1 மேலிலக்க 2 கழித்தல் 2 1 கூட்டல் 8 ஈடு 5. இப்போது x ஈடு 2 மதிப்பு p அடைப்புக்குறிக்குள் x உள்ளது. p அடைப்புக்குறிக்குள் 2 ஈடு கழித்தல் அடைப்புக்குறிக்குள் 2 மேலிலக்க 2 கழித்தல் 2 அடைப்புக்குறிக்குள் 2 கூட்டல் 8 ஈடு 0. மேலும் p அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 ஈடு கழித்தல் அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 மேல் இலக்கம் 2 கழித்தல் 2 அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 கூட்டல் 8 ஈடு 0 சமம் p அடைப்புக்குறிக்குள் 2 p அடைப்புக்குறிக்குள் கழித்தல் 4 2 கழித்தல் 4 என்பது பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள். p அடைப்புக்குறிக்குள் x ஈடு கழித்தல் x மேலிலக்க 2 கழித்தல் 2x கூட்டல் 8. இப்போது நாம் பல்லுறுப்புக்கோவைகளின் வடிவியல் பிரதிநிதித்துவத்தை கற்றுக்கொள்வோம். அங்கு வரைபடங்களை பயன்படுத்தி பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியங்களை காட்டலாம். ஒரு உண்மையான எண் t p அடைப்புக்குறிக்குள் x என்பது பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியமாக இருக்கும் என்று நாம் அறிவோம். அப்போது p அடைப்புக்குறிக்குள் x அதாவது p அடைப்புக்குறிக்குள் t ஈடு 0. ஒரு நேரியல் பல்லுறுப்புக்கோவையை கருத்தில் கொள்ளுங்கள். p x கூட்டல் q. p சமநிலை 0. வரைபடம் என்பது y ஈடு p x கூட்டல் q. x அச்சை சரியாக ஒரு புள்ளியில் வெட்டும் ஒரு நேர்கோடு, அதாவது q கீழ்க்கோடு p மற்றும் 0. எனவே நேரியல் பல்லுறுப்புக்கோவை சரியாக ஒரு பூஜ்ஜியத்தை கொண்டுள்ளது, அதாவது p x கூட்டல் q. p சமநிலை 0. x அச்சின் வரைபடம் வெட்டும் புள்ளியின் x ஒருங்கிணைப்பு y ஈடு p x கூட்டல் q. எடுத்துக்காட்டு: புள்ளிகளை கடந்து 0 மற்றும் 4 1 மற்றும் 7 வழியாக நேரியல் பல்லுறுப்புக்கோவையின் y ஈடு 3x கூட்டல் 4 வரைபடத்தை வரையவும். வரைபடம் x அச்சு நடுவே குறுக்கிடுவதை x ஈடு கழித்தல் 1 x ஈடு கழித்தல் 2 நாம் அவதானிக்கலாம். இது புள்ளியில் உள்ளது. அடைப்புக்குறிக்குள்
கழித்தல் 4 கீழ்க்கோடு 3 மற்றும் 0. பல்லுறுப்புக்கோவையின் y ஈடு 3x கூட்டல் 4 பூஜ்ஜியமும் கழித்தல் 4 கீழ்க்கோடு 3 கூட என்பதை நாம் அறிவோம். எனவே பல்லுறுப்புக்கோவைகளின் பூஜ்ஜியம் y ஈடு 3x கூட்டல் 4 என்பது பல்லுறுப்புக்கோவை x அச்சு வெட்டும் புள்ளியின் x ஆயம் ஆகும். சரி மாணவர்களே, இப்போது இருபடி பல்லுறுப்புக்கோவையின் வடிவியல் பிரதிநிதித்துவத்தை கவனிப்போம். எடுத்துக்காட்டு: ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையை கவனியுங்கள். கழித்தல் x மேலிலக்க 2 கூட்டல் 7x கழித்தல் 10. அது y ஈடு கழித்தல் x மேலிலக்க 2 கூட்டல் 7x கழித்தல் 10. x இன் வெவ்வேறு மதிப்புகளை மாற்றுவதின் மூலம் y இன் மதிப்புகளை கண்டறியவும். கொடுக்கப்பட்ட இருபடி பல்லுறுப்புக்கோவையின் வரைபடத்தை வரைய மதிப்புகளின் அட்டவணையை எடுத்துக்கொள்வோம். இப்போது வரைபடத்தாளில் உள்ள புள்ளிகளை கண்டறிந்து இணைக்கவும். இது போன்ற ஒரு வரைபடம் நமக்கு கிடைக்கும். வரைபடத்திலிருந்து நாம் சொல்லலாம்: இருபடி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் 2 மற்றும் 5 ஆகும். மேலும் பரவளையம் உருவாகும் இருபடி பல்லுறுப்புக்கோவையின் x ஆயங்கள் x அச்சுகளை வெட்டுகின்றன. இருபடி பல்லுறுப்புக்கோவை வரைபடத்தாளில் ஒரு பரவளையத்தை உருவாக்குவதை நாம் அவதானிக்கலாம். இருபடி பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் x நேர்கோட்டுகள் என்று கூறலாம். மேற்கூறிய அவதானிப்பின் அடிப்படையில் ஒரு இருபடி பல்லுறுப்புக்கோவையின் வரைபடம் ஒரு பரவளையம் என்று கூறலாம். இருபடி பல்லுறுப்புக்கோவைகளின் தீர்வுகள் அல்லது பூஜ்ஜியம் x அச்சுடன் பரவளையத்தின் குறுக்குவெட்டை பொறுத்தது. அதை நாம் பார்க்கலாம். பரவளையம் x அச்சை 2 புள்ளிகளில் வெட்டினால் சரியாக 2 தீர்வுகள் இருக்கும். பரவளையமானது x அச்சை ஒரு புள்ளியில் வெட்டினால் சரியாக ஒரு தீர்வு இருக்கும். பரவளையமானது x அச்சில் குறுக்கிடவில்லை என்றால் அதற்கு தீர்வு இல்லை. இப்போது கன பல்லுறுப்புக்கோவையின் வடிவியல் பிரதிநிதித்துவத்தை சரிபார்ப்போம். கன பல்லுறுப்புக்கோவை x மேலிலக்க 3 கழித்தல் 9x கவனியுங்கள். அது y ஈடு x மேலிலக்க 3 கழித்தல் 9x. x இன் வெவ்வேறு மதிப்புகளை மாற்றுவதின் மூலம் y இன் மதிப்புகளை கண்டறியவும். கன பல்லுறுப்புக்கோவைக்கான அட்டவணையை மதிப்புகளை கீழே வரையறுப்போம். வரைபடத்தாளில் உள்ள புள்ளிகளை கண்டறியவும். வளைவு x அச்சை 3 புள்ளிகளில் வெட்டுகிறது. அட்டவணை மற்றும் வரைபடத்திலிருந்து 0, கழித்தல் 3, 3 ஆகியவை கன பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் என்று கூறலாம். இதிலிருந்து ஒரு கன பல்லுறுப்புக்கோவை அதிகபட்சம் 3 பூஜ்ஜியங்களை கொண்டுள்ளது என்று கூறலாம். குறிப்பு: n பட்டத்தின் ஒரு பல்லுறுப்புக்கோவை p அடைப்புக்குறிக்குள் x, y ஈடு p அடைப்புக்குறிக்குள் x இன் வரைபடம் அதிகபட்சம் n புள்ளிகளில் x அச்சை வெட்டுகிறது. எனவே n பாகையின் அதாவது டிகிரியின் பல்லுறுப்புக்கோவை p அடைப்புக்குறிக்குள் x அதிகபட்சம் n பூஜ்ஜியங்களை கொண்டுள்ளது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
பல்லுறுப்புக்கோவைகள் என்பது கூட்டல், கழித்தல் மற்றும் பெருக்கல் போன்ற செயல்பாடுகளுடன் இணைந்து மாறிகள், மாறிலிகள் மற்றும் அடுக்குகளால் ஆன கணித வெளிப்பாடுகள் ஆகும். ஒரு பல்லுறுப்புக்கோவையின் அளவு அதன் மாறியின் மிக உயர்ந்த சக்தியை வரையறுக்கப்படுகிறது. பல்லுறுப்புக்கோவையின் பூஜ்ஜியங்கள் என்பது பல்லுறுப்புக்கோவை பூஜ்ஜியத்திற்கு சமமாக இருக்கும் மதிப்புகள், மேலும் இவை வரைகலை பிரதிநிதித்துவங்கள் மூலம் தீர்மானிக்கப்படலாம். வரைபடங்களில் உள்ள பல்லுறுப்புக்கோவைகளின் வடிவியல் பிரதிநிதித்துவங்கள் அவற்றின் பூஜ்ஜியங்களை காட்சிப்படுத்த உதவுகின்றன மற்றும் அவை எக்ஸ் அச்சை எவ்வாறு வெட்டுகின்றன. எண் பட்டத்தின் பல்லுறுப்புக்கோவை அதிகபட்சம் n பூஜ்ஜியங்களை கொண்டிருக்கலாம். இது பல்லுறுப்புக்கோவை இயற்கணிதத்தில் நினைவில் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்தாகும்.